அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே இன்றைக்கி எக்ஸ்பெஷலி நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டினுடைய மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி அந்த 12th ஜூன் அப்படிங்கிற டேட்டுக்கு மேலே ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே டபுள் கன்ஃபர்மேஷன் நமக்கு லாங் சைட் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவே நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் நம்ம இன்றைக்கி கேப்சர் பண்ணியிருந்தோம் பேஸ்ட் ஆன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணி 2 காலுமே நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு பாயிண்டில் நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம். நிஃப்டியினுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான். இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட லோ கட் ஆகாமல், அதாவது இந்த டைமிங் கேண்டில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணுறோமோ அதனுடைய ஹை அண்ட் லோ முடிந்ததுக்கு அப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு லைன் நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கப்புறமாக எந்த பக்கம் பிரேக் ஆகிட்டு நமக்கு க்ளோஸ் வைக்கிறாங்களோ அந்த சைட் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது இன்னுமே நம்மளுடைய சக்ஸஸ் ரேஷியோ அதிகப்படுத்த முடியும். அதன்படி ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகவே இல்லை அண்ட் ஹை தான் நமக்கு கட்டாயிருந்தாங்க. மறுபடியும் நமக்கு செகண்ட் டைமிங் கேண்டில் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாங்களா அப்படின்னா ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த டைமிங் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் அதுக்கப்புறமாக நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு 1 சைட் ரேலி. அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தாலும் இதுதான். எப்போ நமக்கு டைமிங் கேண்டிலும் நம்மளுடைய நம்பர்ஸும் பக்கத்தில் வரும் பொழுது எது ஹையராக இருக்கோ அதை ஹையாகும், எது லோவாக இருக்கோ அது லோவாகும் நம்ம மார்க் பண்ணி இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஆஸ் ஆஃப் தேர்ட் டைமிங் கேண்டில் படி பார்த்தாலும் நமக்கு ஹை தான் கட்டாயிருந்தாங்க. அதில் இருந்து நமக்கு மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. எவ்ரி லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை எவ்ரி டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும் சூப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எவ்ரிடே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் நெக்ஸ்ட் டே ட்ரேடில் நீங்கள் அதை அப்ளை பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை அதிகப்படுத்த முடியும். ஒரு ஃபியர் இல்லாத ஒரு ட்ரேடை நம்மளால் இனிஷியேட் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் இன்றைக்கி எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணும் பொழுது எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த இடங்கள் நம்மளுடைய லோ கட் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு சின்னதான டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டில் நமக்கு T=N செட்டப்பில் வந்திருந்தாங்க. இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் சரி, இல்லை தேர்ட் டைமிங் கேண்டில் படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் சரி, நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி நம்பர்ஸ் சூப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்ரிடே. அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் 1 மினிட் படி நம்மளுடைய டூல் இன்றைக்கி நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் எல்லாமே இன்றைக்கி சூப்பரான ஒரு புல் பேக் ஏரியாவில் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதனுடைய புல் பேக் ஏரியாவும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு முன்னாடியே மொமெண்டம் கேண்டிலாக இருக்கட்டும் இல்லை டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் ட்ரேட் உங்களால் சுலபமாக எடுக்கிறதுக்காகவே நம்ம அதை போஸ்ட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பெஷலி அதானி போர்ட் அண்ட் ஜிந்தால் ஸ்டீல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு 1 சைட் ரேலி கொடுத்துருந்தாங்க. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் இன்ட்ராடேயில் இது மாதிரி மோர் தென் 3% அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் இந்த மாதிரியான இன்ட்ராடே ட்ரேட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை நீங்கள் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் இருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராகவே நேற்றையுடைய வீடியோலையும் சரி இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மொமெண்டம் கேண்டில் வந்து எந்த டைமில் எந்த இண்டெக்ஸில் வராங்க அப்படிங்கிறதையும் கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ஒரு 56,700 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 88 எடுத்த நம்ம ஒரு கால் ஆப்ஷன் மோர் தேன் 270 வரைக்குமே இன்றைக்கி 270 இல்லை, மோர் தேன் 556 ஆர் 565 மோர் தேன் 6x ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மார்னிங் எடுத்த ஒரு ட்ரேடில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக நம்மளுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிற இன்ட்ராடே ரேஞ்ச் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மெம்பர்ஸ் குரூப்பில் போஸ்ட் பண்ணுற அந்த ரேஞ்ச் வந்து எக்ஸாக்டாக நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இன்றைக்கி அந்த இடங்கள்ல இருந்து ஃபால் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் தான் நமக்கு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்களே தவிர எக்ஸாக்டாக அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கப்புறமாக தான் கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் எவ்ரி அப்டேட் இந்த இடங்கள்ல இருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு 10:53க்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதான் மார்க்கெட்டில் லோ. அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பரான ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. பிஃபோர் இந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் இது. அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 11 to 11:15 வந்து மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த 11 to 11:15 கேண்டில் தான் வந்து லோ. அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த மொமெண்டம் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமாக எந்த அளவுக்கு மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்குறாங்க, அதுக்கு முன்னாடி எப்படி மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் T=N செட்டப்பில் வந்து எந்தெந்த டைமிங் கேண்டில் வராங்க அப்படிங்கிறதையும் பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். 57,000 கால் ஆப்ஷன் அரௌண்ட் ஒரு 44ல் வந்து எடுத்த ஒரு ஹீரோ ஆர் ஜீரோ கால் மோர் தேன் 270 ஆர் 250 வரைக்குமே பெருந்தாங்க. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த பேங்க் நிஃப்டியினுடைய 2 கால்லையுமே நம்ம இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருந்தோம். இது நிஃப்டி ஃபியூச்சர்னுடைய 11 to 11:15 கேண்டில். இதனுடைய ஹை கட்டானதுமே மொமெண்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது நம்மளுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸில் இருந்து மார்க்கெட் டச் ஆகிட்டு நல்லாவே ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறமாக நமக்கு அப்டர்ன் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் பிஃபோர் அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது நிஃப்டி ஃபியூச்சரினுடைய 1 minute சார்ட்டு. எப்போல்லாம் நம்மளுடைய டூலினுடைய ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் ஒரு கேண்டில் டச் ஆகிட்டு அதனுடைய ஹை கட் ஆகிறோம், அதுதான் புல் பேக் ஃபார் லாங் பேஸ்ட் ஆன் த சிக்னல். இதன்படி இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஸ்டாப் லாஸ், சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர் வந்து மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்ரி அப்டேட் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை நிஃப்டியாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து புல் பேக் அப்படிங்கிறது ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க பேஸ்ட் ஆன் த டூலின் படி. இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 12th ஜூன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். அதன்படி மார்க்கெட் வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு சப்போர்ட் எடுத்த இடமும் சரி, இப்போ மார்க்கெட் வந்து க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது நேத்தியுடைய வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த 12th ஜூனுக்கு அப்புறமாக மார்க்கெட் வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு குட் சைன். ஃபர்தராக நமக்கு மறுபடியும் இந்த இடங்கள் டச் ஆகிட்டு போகிறாங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் நமக்கு லாங் போகிறதுக்கு. அப்படின்னும் பேங்க் நிஃப்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது பேங்க் நிஃப்டி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புல் ரன்ல இருக்காங்க. கம்பேர் த நிஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இன்னைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், குளோபல் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை நியூஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து நெகட்டிவ் நியூஸஸ் இருந்தாலும் ஆஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு எவ்ரிடே ப்ராஃபிட் பண்ண முடியும். நியூஸ் பேஸ்டாக நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில நாட்கள் மட்டுமே நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுமே தவிர்த்து என்டையர் மந்த்துமே நம்மளால் ப்ராஃபிட் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணால் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். ஆஸ் ஆஃப் 12th ஜூனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறது நல்ல ஒரு குட் சைன் நம்ம நேற்று சொன்னபடியே. அது மட்டும் இல்லாமல் இந்த 19th கேண்டில்னுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணும் பொழுது இதுக்கு மேலேயுமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷனுமே நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா லாங்கில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கிளியராக சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமாக எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த லைன்ஸில் வந்து தான் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 26 to 44 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது வரைக்கும் ரொம்ப நாட்களாகவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த ஒரு பிளேஸ் வந்து இதுதான். இந்த இடங்கள் வந்து மார்க்கெட் வந்து தாண்டி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம்.
அகெயின் வந்து ஒரு ஃபாலையும் நம்ம வந்து ட்ரை பண்ண வேண்டியது அப்படின்னா நம்ம லாங் தான் ட்ரை பண்ணணும் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் படி. நெக்ஸ்ட் மந்த்துக்கான டைமிங் கேண்டில் எப்போ வராங்க அப்படிங்கிறத நம்ம பிஃபோர் ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதன்படி அந்தந்த டேட்டில் வந்து நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ இல்லை அப்படின்னா சின்னதான கேண்டில் வந்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே எப்போ வந்து அந்த ஹை அண்ட் அந்த லோ வந்து பிரேக் ஆகும் பொழுது ஒரு பெரிய கேண்டில் கொடுக்கறதுக்கான பாசிபிள் வந்து நமக்கு அதிகம் ஜூலை மந்த். இது ஜூலை மந்த் மட்டும் இல்லை, ரூல் அப்படிங்கிறது தான். டைமிங் கேண்டில் படி நமக்கு ஒரு சின்னதான டைம் சைக்கிள் படி சின்னதான கேண்டில் அந்த பர்டிகுலர் டேயில் வராங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேயில் நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான டிப்ஸ் இருக்கும். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுடைய வியூ படி நாம் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான் நாளைக்கு. பட் அகெயின் வந்து நமக்கு ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து டுமாரோ வந்திருக்காங்க. ஸோ ஐடி செக்டார் எப்போல்லாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ கண்டிப்பாக சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். அது அப் ட்ரெண்ட் ஆகோ இல்லை டவுன் ட்ரெண்ட் ஆகோ இல்லை ஒன் சைட் ரேலியாகவோ இருக்கலாம். பட் மொமெண்டம் வால்டாலிட்டி அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான பாசிபிள் அதிகம். ரீசன் வந்து ஐடி செக்டார் எப்போவுமே வந்து குளோபல் மார்க்கெட்டினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஐடி செக்டார் வாட்ச் லிஸ்ட்டில் வரும்பொழுது நம்மளுடைய மார்க்கெட்லேயும் அதனுடைய தாக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்டில் 2 நாட்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரைடே இல்லை மண்டே. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வர அந்த இடங்கள் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்னுமே நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை வந்து அதிகப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொமெண்டம் கேண்டில் வர டேயில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டேட் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக 9th ஜூன் வந்து நமக்கு ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அண்ட் ஆல் டைம் ஹையில் செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமாக ஒரு கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக நமக்கு லாங் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி தான் நமக்கு வந்து அந்த 9th ஜூனினுடைய கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறது நல்ல ஒரு குட் சைன். மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான். 13th தான் இந்த ஜூன் மந்த்துக்கான ஹெச்பிடி டேட். பிஃபோர் இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மெம்பர்ஸ்க்கு கொடுத்த டேட் அப்படிங்கிறது 13th ஜூன் அண்ட் 25th ஜூன். இந்த 2 நாட்களுமே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெஷலி வந்து இந்த 13th ஜூன் தான் வந்து இந்த ஜூன் மந்த்துக்கான லோவே வந்து இதுதான். கண்டிப்பாக இந்த ஹெச்பிடி டேட் அப்படிங்கிறது அந்த டேயில் ஒரு ஹையாகவோ இல்லை லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் டேயில் வந்து மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டே அந்த லெவலில் பிரேக் ஆகும் பொழுது நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 19th கேண்டில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் சின்ன கேண்டில் தான் வந்து நமக்கு 19th கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டே எதை பிரேக் ஆகும் பொழுது இந்த அளவுக்கான பெரிய கேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே செட்டப்பில் தான் நமக்கு வந்து இந்த 25th ஜூன்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதான கேண்டில் வந்து நேற்று கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் ஆனதும் எந்த அளவுக்கு சுலபமாக வந்து இந்த லெவல் வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நம்ம 19th நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் ஒன்று தான். எப்போ வந்து இந்த லெவலுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்களோ ஃபர்தராக நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே சுலபமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத ரொம்ப பிஃபோராகவே ரொம்ப கிளியராகவே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் ஒன்று தான். ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு இந்த ஆல் டைம் ஹை ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப்பை தாண்டி மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹை வந்து கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு குட் சைன். மறுபடியும் இந்தந்த நம்பர்ஸ் வந்து டச் ஆகும் பொழுது நம்ம மறுபடியும் லாங் எடுக்கலாம். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற எந்த மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷனுமே வேண்டாம். மார்க்கெட் இப்போ இருக்கிறது பொசிஷனலாக நமக்கு லாங்கில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக நோட் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்குடைய வியூ படி நமக்கு ஐடி செக்டார் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வராங்க. ஸோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன். நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே நாளைக்கோ இல்லை நமக்கு மண்டேவோ நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்கலாம். அது ஒன் சைட் ராலியாகவோ இல்லை அப் அண்ட் டவுனாகவோ கூட இருக்கலாம். பட் மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்கும். பேஸ்ட் ஆன் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் ஹேண்டில் படி மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நம்மளால் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பிஃபோராக போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம சொல்கிறதுக்கான ரீசன் நேற்றுடைய வீடியோவில் நம்ம சொன்ன விஷயம் ஒன்று தான். மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு குட் சைன் அப்படிங்கிறத சொல்லிடும். நம்மளுடைய ஃபோக்கஸ் முழுவதுமே இன்றைக்கி வந்து காலில் தான் இருந்தாங்களே தவிர்த்து புட் சைடில் இல்லை. அதுவும் எக்ஸ்பெஷலி இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணல கம்பேர் தான் பேங்க் நிஃப்டி. நம்ம பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதனாலேயே நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணினோம். மோர் தென் அதாவது ஹீரோ ஆர் ஜீரோ கால் அப்படிங்கிறது ஒரு ரியல் ஹீரோ ஆர் ஜீரோ கால் வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. நல்ல பாயிண்ட் அதுலேயும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம்.
இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 27th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 27th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 27th ஜூன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைமில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 27th ஜூன் ஐடி செக்டார், டிஃபென்ஸ் செக்டார், ஐடி டெலிகாம். எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், ஐடி செக்டார் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வராங்க அப்படின்னா சம்திங் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் நெக்ஸ்ட் டே. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்மளுடைய இண்டெக்ஸுமே எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் நம்ம ஐடி செக்டார் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் டே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது மற்றும் T=N அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வியூவர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம கிளியராக இதில் சொல்லலாம். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரேடில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த T=N செட்டப்பில் நம்ம என்ன விஷயம் சொல்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு அது ரிலேட்டடாகவும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் டைமிங் கேண்டில் வந்து 5 மினிட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உதாரணமாக 140 to 45 கேண்டில் வந்து இதுதான் அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகுறாங்களோ, க்ளோஸ் அப்படிங்கிறது ஓப்பன் அண்ட் க்ளோஸ், ஹை அண்ட் லோ இருக்கும். நமக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். உதாரணமாக இந்த லைனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது லாங் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகி க்ளோஸ் வைக்கும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். இது டைமிங் கேண்டில் நம்ம எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான உதாரணம். மற்றும் T=N செட்டப் அப்படின்னா என்ன அப்படின்னா T ஃபார் டைம், N ஃபார் நம்பர். டைம் அப்படிங்கிறது நம்ம எவ்ரிடே போஸ்ட் பண்ணுற இந்த டைமிங் தான் டைமிங். நம்பர் அப்படிங்கிறது 3 லெவல் அப் சைட்லேயும் 3 லெவல் டவுன் சைட்லேயும் நம்ம எவ்ரிடே போஸ்ட் பண்ணுறோம். அதனுடைய நம்பர்ஸ் தான் வந்து நம்பர்ஸ். ஸோ டைமிங்கும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வராங்க அப்படின்னா உதாரணமாக இதான் நம்மளுடைய நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ்க்கு மேலேயே நம்மளுடைய டைமிங் கேண்டில் வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா. ரீசன் வந்து டைமிங் கேண்டில் மட்டுமே வந்தாலே அது பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்பர்ஸ் வந்தாலே அது சூப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ணும் பொழுது இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். இது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா. அதுவும் சின்னதான ஒரு கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும் இல்லை T=N செட்டப்பாக இருக்கட்டும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஹிட் ஆகுறாங்க அப்படின்னா ரிவர்சல் ட்ரேடில் கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறாங்களோ அதை விடையும் பெரிய பாயிண்ட் கொடுப்பறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டாங்களே அப்படின்னு இல்லாமல் ரிவர்சல் ட்ரேட் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டிலையும் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டிலையும் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமிங் கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ரீசன் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு எக்ஸ்பெஷலி நமக்கு வந்து எங்கெல்லாம் ரிஸ்க் லெவல் கம்மியாக இருக்கோ அது மட்டுமே நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரியான பெரிய ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுடைய கேபிட்டலுக்கு வந்து ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு விஷயமாக இருக்கும். மற்றும் இது ரிலேட்டடாக அகைன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.